Hi friends, welcome to my video. இன்னைக்கு நம்ம egg rice எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 bowl rice எடுத்துர்க்கேன். நல்லா வடிச்சி உதிரியா எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய், salt, soya sauce, இஞ்சி பூண்டு paste, pepper, 4 egg எடுத்துர்க்கேன். ஒரு வெங்காயம், 10 பீன்ஸ், ஒரு கேரட், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா வெங்காயத்தாள் எல்லாத்தையும் சின்ன கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணல் வச்சுக்கலாம். வாணல் நல்லா சூடேறட்டும். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க எக்கை ஒரு பவுலில் உடைச்சி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எக்கை சேர்த்துக்கலாம். நீங்கள் டைரெக்டாக அப்படியே உடச்சி சேர்த்திங்கன்னா அதில் இருக்கிற ஓடெல்லாம் வானலில் வீந்துடும். நம்மளால் கை வச்சு எடுக்க முடியாது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 1 பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு உதிரியாக வந்தால் போதும். இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு வாணல் வச்சுக்கலாம். வாணல் நல்லா சூடேறட்டும். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வதங்கி வரட்டும். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க கேரட் சேர்த்துக்கலாம். பீன்ஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெஜிடபிள் வதங்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற ரைஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரைஸ் நல்லா உதிரியாக இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும்தான் சால்ட் சேர்த்தோம். இப்போ நம்ம லைட்டாக சால்ட் சேர்த்துக்கலாம். ரைஸுக்கு சேர்த்து 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக வெங்காயத்தாள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா நம்ம ஹோட்டலில் செய்கிற மாதிரி சூப்பராக உதிரியாக வந்திருக்கு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.